ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, டிரைவர் அப்படின்னாலே நம்ம ஊர்ல மரியாதை இல்லாத தொழில் தான். ஏன் அப்படின்னா, அது யாருக்கும் தெரியல. ஏன்னா, அது நிலையற்ற தொழில். அது இல்லாம நெறைய ஆக்சிடென்ட் நடக்கு. நெறைய என்ன சொல்லுவாங்க, ஓப்பனா சொல்லணும்னா அது ஒரு கவர்மெண்ட் வேலை இல்ல. அவ்வளவுதான். அதுதான் நம்ம ஊர்ல என்னதான் காசானாலும் கவர்மெண்ட் காசா பார்க்கணும்டா அப்படிம்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக டிரைவருக்கு மரியாதை இல்லாம போயிட்டு. இதே இது ஒரு மேலை நாடுகள்லயோ அல்லது வேற வெளிநாடுகள்லயோ போய் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையன்ட்ட கூட நீ என்ன ஆகப் போற அப்படின்னா, நம்ம ஊர்ல எப்படி டாக்டர், கலெக்டர் ஆகப் போறேன்னு சொல்றாங்களோ, அவங்க அந்த மாரி நான் பெரிய டிரைவர் ஆகப் போறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊர்ல டிரைவருக்கு மரியாதை இருக்கு. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்ச் எபிக் ஸ்டுடியோ. இப்போ நாம டிரைவர்ஸோட லைஃப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லைஃப் நம்ம ஏற்கனவே நம்ம தூத்துக்குடியில் இருக்கும்போதே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதை பத்தி. அதை பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்க டிரைவரோட லைஃப் பத்தி நல்ல தெளிவா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. அதான் இந்த வீடியோ போட போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல, நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போட விரும்பி சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம தினமும் பயன்படுத்துற பொருள் நம்ம கைக்கு எப்படி வருது? நம்ம கடையில இருந்து வாங்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதான் இல்ல. கடையில இருந்து தான் வாங்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கைக்கு ஒவ்வொரு பொருளுமே வந்து கொண்டு சேர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிரைவர். இந்த பென்சிலா இருந்தாலும் சரி, இந்த லைட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம டெய்லி சாப்பிடுற உணவுப் பொருளா இருந்தாலும் சரி, மருந்துகளா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ். முதல்ல ஒரு டிரைவர் அவங்க தொழில் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு புனிதமான தொழில்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு சேவை தான் அதுவும். ஒரு பொருள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. தேவைப்படுற மக்களுக்கு போய் சேர்க்காங்க அப்படிங்கும்போது, அது ஒரு புனிதமான தொழில் தான். எப்படி ராணுவம், போலீஸ் எந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்றாங்களோ, அதே மாரி தான் இவங்களும் செய்றாங்க. ராணுவம், போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எதுவும் ஃப்ரீயாலாம் யாருக்கும் சேவை செய்யல. அவங்களும் அல்டிமேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட்டோ, அதுக்கு தகுந்த மாரி சேலரி என்னவோ, அத வாங்கிட்டு தான் அவங்க சேவை செய்றாங்க அப்படிங்கும்போது, இவங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாரி சன்மானம் கிடைச்சு தான் ஆகணும். அது கிடைக்குது. ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொருடைய லைஃப்பை பார்த்துட்டு வரோம். அதில ஃபர்ஸ்ட் இந்த தடவ நம்ம டிரைவர்ஸோட லைஃப்ப தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன் அப்டின்னா, நம்ம டிரைவர்ஸோட ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம தூத்துக்குடியில பயணிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே நம்மட்ட இருக்கு. அதுபோக அந்த டிரைவருடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருக்கு, நஷ்டங்கள் இருக்கு, என்ன நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு எல்லாமே நமக்கு தெரியும். ஏன் அப்டின்னா, நம்மளுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, ஃபேமிலி சர்க்கிளும் சரி நிறைய பேர் டிரைவர் சர்க்கிள்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது அதில நிறை குறைகள் எல்லாமே தெரியும். அதுதான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். உங்களுடைய டிரைவர் ஃப்ரெண்டோ அல்லது டிரைவர் உங்க ஃபேமிலியில யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல ஒரு டிரைவருடைய வாழ்க்கையில நன்மைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து பஞ்சமே இருக்காது. எப்போதுமே வேலை அவைலபிளாவே இருக்கும். வேற எந்த தொழில்னாலும் தொய்வு அடையும். ஆனா அந்த டிரைவர் தொழில் மட்டும் தொய்வு அடையவே அடையாது. லைசென்ஸ் மட்டும் இருந்தா போதும். நீங்க எப்பனாலும் எங்கனாலும் லாரி ஓட்ட போலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஜாப் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். லைசென்ஸ் மட்டும் இருந்தா போதும். எங்கனாலுமே உங்களுக்கு வேலை குடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான தொழில்ங்கிறத விட ரொம்ப அவைலபிளான தேவையான தொழில்னு சொல்லலாம் இத. 2வது பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே என்ன சொல்லுவாங்க சேலரியான இது. நம்ம நார்மலா நெனைக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள்க்கு எவ்வளோ சேலரி இருக்குன்னா, ஒரு 25லிருந்து 30 வரைக்கும் இருக்கும். ஆனா ஒரு நார்மல் டிரைவர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, 30லிருந்து 35 வரைக்கும் இருக்கும். டிரைவர் தொழில் வந்து நஷ்டமான தொழிலே கிடையாது. அவங்க வந்து என்னது ரொம்பவே காசுள்ள தொழில்னு சொல்லலாம். நீங்க எவ்வளவு ஓட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ எடுத்துக்கலாம். கம்பெனியில ஓட்டுனீங்க அப்படின்னா, கம்பெனியில ஃபிக்ஸ் சேலரி மாசம் இவ்வளவுன்னு தருவாங்க. இதே இது நீங்க தனியா ஓட்டுறீங்க, நடைக்கு என்ன சொல்லுவாங்க, நடைக்கு காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ட்ரிப்புக்கு காசு. அப்படின்னா ஒரு ட்ரிப்புக்கு ரூ. 800லிருந்து ரூ. 1000 வரைக்கும் தருவாங்க. ஒரு நாளைக்கு நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தூக்கம் இல்லாம ஓட்டுனீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க 4000லிருந்து 5000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால ரொம்பவே இது என்ன சொல்லுவாங்க, வருமானம் நிறைந்த தொழில்னு சொல்லலாம். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஒரு விசித்திரமான இது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு இந்தியா முழுவதுமே பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இயற்கையாவே பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவர் தொழில் வந்து ஒரு மாநிலங்கள்லேருந்து அடுத்த மாநிலங்கள் போகக்கூடிய தொழில் தான் அப்படிங்கும்போது, அவங்களுக்கு இயற்கையாவே இந்த இது அமைஞ்சிருது. அப்படிங்கும்போது, இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். அங்க உள்ள ஊருடைய மக்களுடைய உணவு பழக்கமுறைகளும் சரி, அவங்களுடைய கலாச்சாரங்கள் இருந்தாலும் சரி, அதை ஈஸியா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இயற்கையாவே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இயற்கையாவே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுய நம்பிக்கை அதிகமாவே இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க தனியாவே ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் மாதிரி தனியாவே ஒரு வண்டி ஃபுல்லா பார்க்காங்க. அந்த வண்டி எங்கேயும் இடிச்சிடாம, அது இல்லாம இன்ஜின்ல என்ன அப்நார்மல் சத்தம் கேட்கா, எல்லாமே அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வண்டிய ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கொண்டு போணும் அப்படின்னா, அந்த பொறுப்பு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அவங்க நல்லா தெரியும். ரோட் சேஃப்டி நல்லா தெரியும் அப்படிங்கும்போது, அவங்களுக்கு இயற்கையாவே ஒரு சுய நம்பிக்கை கிடைக்கி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நார்மலான மக்கள விட டிரைவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். 5வது பார்த்தீங்க அப்படின்னா, வொர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா, அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான சேவைன்னு சொல்லலாம். எப்படி ஆர்மி, போலீஸ் ஒரு சேவையோ, அதே மாதிரி இதுவும் ஒரு சேவை தான். எப்படி ஆர்மி, போலீஸ்க்கு அவங்க சேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அல்டிமேட்டா ஒரு சன்மானம் கிடைக்குதோ, அதே மாரி தான் இவங்களும் அவங்களோட வேலைய பார்க்காங்க. ஒரு சேவையா தான் பார்க்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அல்டிமேட்டா ஒரு சன்மானம் கிடைக்குது. இவ்வளவு நேரம் நம்ம நன்மைகள் என்னன்னு பார்த்தாச்சு. தீமைகள பார்க்கலாம். நன்மைகள விட தீமைகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகம் தான். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தோட நேரம் செலவிட முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க பிரயாணத்திலே இருப்பாங்க அப்படிங்கும்போது, குடும்பத்தோட அவங்களுக்கு நேரம் செலவிடுறதுக்கு மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கம்மியான நாட்கள் தான் இருக்கும். அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம்.
2வது பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு மரியாதை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். மரியாதை கம்மியா தான் இருக்கும்னா, மரியாதையே இல்ல ஓப்பனா சொல்லணும்னா. அப்படிங்கும்போது, அது ஒரு நெகட்டிவா வச்சுக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட நேர ஓட்டமா இருக்கனால, 2 தொடர் ஓட்டமா இருக்கனால, அவங்களுக்கு உடல் நிறைய பாதிக்கப்படும். உடல் பாதிப்பு நிறையவே வரும். அது ஒரு 3வது நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். 4வது இருக்கிறதுலே முக்கியமானது, ஒரு சாலை விபத்து அபாயம் இவங்களுக்கு ரொம்பவே அதிகம். ரோட் ஆக்சிடென்ட் எப்பனாலும் என்னனாலும் நடக்கலாம் அப்படிங்கும்போது, அந்த ஆக்சிடென்ட் கேஷுவாலிட்டி இவங்களுக்கு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். 5வது ஒரு தவிர்க்க முடியாத, அதுவும் இல்லாம முக்கியமான இதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உணவு மற்றும் தூக்கமின்மை. அவங்களுக்கு ஃபுட் ரொம்பவே என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டு என்ஹெச்ல கிடைக்குமான்னு பார்த்தா ரொம்ப கிடைக்காது. எந்த இடத்துல கிடைக்குமோ அங்க பார்த்தீங்க அப்படின்னா, லாரி டிரைவர்ஸ நிப்பாட்டுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல தரமான உணவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க தரமான உணவ சாப்பிடுறதுக்கு இவங்க ரெடியா தான் இருக்காங்க. துட்டு குடுத்து சாப்பிட காசு குடுத்து சாப்பிட ரெடியா தான் இருக்காங்க. ஆனா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, லாரி டிரைவரோட தோற்றம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, லுங்கியோ அல்லது அழுக்கான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அவங்களோட இயல்பு, அவங்களோட வேலைக்கு தகுந்த மாரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது, அவங்க இந்த தாபா, ஒழுங்கற்ற என்ன சொல்லுவாங்க, ஒரு அன்ஹைஜீனிக் இடத்துக்கு தான் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கும்போது, ஒரு ஒழுங்கற்ற உணவு முறை தான். ஒழுங்கற்ற உணவு முறைன்னா இன்னொன்னு வச்சுக்கலாம். நேரத்துக்கு சாப்பிடுறது ரொம்பவே கம்மி. ஏன்னா, இப்ப இங்க திருநெல்வேலியில வண்டி எடுத்தாங்க அப்படின்னா, அடுத்த நேரம் மதுரை தான் நிப்பாட்ட முடியும். இடையில நல்ல ஹோட்டல் இருந்தா தான் நிப்பாட்டுவாங்க. அப்படி இல்ல அப்படிங்கும்போது, மதுரையில தான் நிப்பாட்ட முடியும் அப்படிங்கும்போது, அந்த டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி போயிருது அப்படிங்கும்போது, அந்த டைம் ரொம்பவே இது ஒரு சிக்கலான இதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய உணவு உணவு மற்றும் தூக்கமின்மை தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். 5வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெதர் கண்டிஷன் மாறிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்தியா முழுவதும் பயணிப்பாங்க அப்படிங்கும்போது, தூரமா பயணிப்பாங்க அப்படிங்கும்போது, ஒரே இடத்துல எப்போதுமே ஒரே மாரி கிளைமேட் இருக்காது. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கிளைமேட் இருக்கும் அப்படிங்கும்போது, அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாரி அவங்க உடம்பையும் மாத்திக்கணும். அது இல்லாம அவங்களும் மாறிக்கணும் அப்படிங்கும்போது, அது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டா வச்சுக்கலாம். இன்னொன்னு முக்கியமான என்னன்னா, இவங்களுக்கு ஒர்க் பிரஷர் இல்ல அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு இருக்கிறதுலே ஒர்க் பிரஷர். ஒரு பொருள இன்னொரு இடத்துக்கு கொண்டு போணும் அப்படிங்கிறது ஓகே. ஒரு பொருள இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிரலாம். ஆனா நேரத்துக்கு கொண்டு போணும் அப்படிங்கும்போது தான் இவங்களுக்கு அந்த இடத்துல தான் இவங்களுக்கு ஒர்க் பிரஷர் கிரியேட் ஆகுது. என்ன அப்படின்னா, போக்குவரத்து நெரிசல், டிராஃபிக் ஜாமா இருக்கும். சிட்டிக்குள்ள வண்டி, லாரி டைமிங் அலவுட் இல்ல அப்படின்ருவாங்க. அப்படிங்கும்போது இவங்க மேல தான் அந்த பிரஷர் இருக்கும். அப்படிங்கும்போது ஒர்க் பிரஷர் இவங்களுக்கு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இருக்கிறதுலே இத விட முக்கியமான என்னன்னா, ஒரு சிலவங்க சொந்தமான லாரி வச்சிருப்பாங்க. 1 லாரி 2 லாரி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு டியூ கட்டணும் அப்படின்னு வரும். டியூ கட்டணும். அது போக கரெக்ட்டா ஓடணும். அது போக எந்த போலீஸ் கேஸோ வேற எந்த இதுவுமே மாட்டிடக்கூடாது அப்படிங்கும்போது, அது இருக்கிறதுலயே பெரிய பிரஷர்னா அந்த பிரஷர்ன்னு சொல்லலாம். ஏன்னா நெறைய கடன் வாங்கியிருப்பாங்க. நெறைய டியூல தான் வண்டி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கும்போது, அத அடைக்கணும் அப்படின்னு வரும்போது, அதுல இருக்கிற பிரஷர் வேற யாராலயுமே சொல்ல முடியாது. எனக்கு நெருங்குனவங்க நெறைய பேர் இந்த மாரி அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, இத நான் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய லாரி ஓனர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்க. 10 லாரி, 20 லாரி வச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஸ்மூத்தா போகும். ஏன்னா ஒண்ணுல இல்லன்னா இன்னொன்னுல சம்பாதிச்சுருவாங்க. ஆனா 1 லாரி வச்சிருப்பாங்க, இல்ல 2 லாரி வச்சிருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க படுற பாடு பெரிய பாடு. அதனால ஒர்க் பிரஷர் இருக்கிறதுலயே அதிகம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லாரி டிரைவர்ஸ், அதுவும் 1 லாரி 2 லாரி வச்சிருக்கிற ஓனர்ஸ், அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே அதிகம்னு சொல்லலாம். ஃபுல்லாவே டிரைவரோடயே நம்ம பயணிச்சு அவங்களுடைய நிறை குறைகளை நிறைய கேட்டு நம்ம வீடியோவா பதிவு பண்ணியிருக்கோம். அப்ப அவங்க சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு இல்லாத ஒண்ணு எதுன்னு பார்த்தீங்கன்னா, மரியாதை. அதான் சொன்னாங்க. டிரைவர் யாருமே மதிக்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் பப்ளிக். என்ன சொல்லுவாங்க, பப்ளிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிரைவர் அப்படின்னா டிரைவரா அப்படிங்கிற மாரி தான் பார்ப்பாங்க. அல்டிமேட்டாவே இந்த வீடியோல நம்ம என்ன முக்கியமா பார்க்குறோம் அப்படின்னா, லாரி டிரைவர்ஸோட வாழ்க்கைய பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கை என்ன, ஒரு சாதாரணமான வாழ்க்கை தான். நல்ல பைசா வரக்கூடிய வாழ்க்கை. அவங்களுக்கு முக்கியமா கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, மரியாதை. அந்த மரியாதைய நீங்களும் நானும் என்னைக்கு குடுக்கமோ, அன்னைக்கு லாரி டிரைவர்ஸோட வாழ்க்கை மேம்படும். எப்போ லாரி டிரைவர்ஸோட வேலை அது ஒரு வேலை இல்ல, ஒரு சேவை தான் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிய வருதோ, அப்பதான் அவங்களுக்கு மரியாதை குடுக்க தோணும். அப்பதான் அந்த சமுதாயம் முன்னேறும். லாரி டிரைவர்ஸோட வாழ்க்கை மேம்படும். இத சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மள ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.